அடக்கடவுளை என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? கோட்டையே காணும். பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை, மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆஹா, இந்த பக்கம் யாரும் வராதிங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா உடையார்பாளையத்தில் இருக்க பல்லவாஸ் பேலஸுக்கு தான் போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குது என்னான்னு போகிற வழியில் போயிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மதியானம் தான் கிளம்புனேன், ஏன்னா காலையிலேருந்து கிளம்ப முடியலைங்க. ரைடு போகணுன்னா தான் ஏதாவது வந்து வேலை வந்துகிட்டே இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ மதியான நேரத்தில் தான் கிளம்புனேன். இதோட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரூட் ஒன்று இருக்குது, ஆனால் அது சுற்றிக்கிட்டு போகணும். மேப்பில் நம்ம காட்டுறது வேறு வழி காட்டும், அது கொஞ்சம் ஷார்ட்டு தான். ஆனால் அதோட இது ரொம்ப ஷார்ட்டு. என்ன ஒன்று, இது கொஞ்சம் அப்படியே கிராமத்துக்குள்ளெல்லாம் பூந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த வழியாக போனோம்னா நேராக நம்ம ஜெயங்கொண்டம் குறுக்கு ரோடு போயிடுவோம். ஜெயங்கொண்டம் குறுக்கு ரோடு போயிட்டோம்னா அங்கேருந்து ரொம்ப பக்கம் நமக்கு உடையார்பாளையம் வரைக்கும் போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மேப் போட்டுக்க வேண்டியதான், ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது. நான் பார்ப்போம் இன்றைக்கி ரைடு எப்படி போகுது என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த பேலஸுக்கு பார்த்தீங்கன்னா லீவ் நாளில் போனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது எப்படி என்னன்னு தெரியல. நம்ம வந்து நார்மல் ஒர்க்கிங் டேஸில் தான் போகிறோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரோடு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் பைக் ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் தெரியாது. மழை வர மாதிரி தான் இருக்குது, ஆனால் மழை வரல, மூடி தான் திறந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் எப்படி இன்றைக்கி ரைடு அமையுது என்ன ஏதுன்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா இருக்குன்னு தான் நினச்சேன், ஆனால் செம மோசங்க. ஐயோ, கோகுல் மாதாஜி இந்த இடத்த காட்டலையா என்னன்னு தெரியல. ஐயோ, பயங்கர மோசமாக இருக்குது. ஆனால் இது அந்த கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும், சிலப்போ அதுக்கு அந்தாண்ட ரோடு போட்டிருப்பாங்க, ஏன்னா அது ஊருக்கு போகிற ரோடு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஆயங்குடி வழியாக சண்டன் வந்துட்டு அங்கேருந்து நேராக போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஏரி, வீராண ஏரி கரை, அந்த ரோட்டை பிடிச்சிட்டு அப்படியே இந்த வழியாக நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். போனீங்கன்னா இந்த ரோடு ஒரே ரோடுங்க, நேராக கொண்டே குறுக்கு ரோட்டில் விட்டுரும். ஆனால் இந்த இடத்துல தான் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுலேருந்து மேக்ஸிமம் ரோடு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இது ரொம்ப ஷார்ட்டு. உடையார்பாளையம் போகிறதுக்கு, திருச்சி ஜெயங்கொண்டம் அந்த பக்கம்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஷார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராகவே இருக்குது பாருங்கள், பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா இந்த ரோடு நல்லா தான் இருக்குது. நம்ம இன்னும் குறுக்கு ரோடு வரல, 50 கிலோமீட்ரு அது மாதிரி ஸ்பீடில் வச்சு தான் போயிட்டுருக்கோம். என்ன ஒன்று, இங்கே ஸ்பீடு பிரேக் நிறையா இருக்கும், ஏன்னா வில்லேஜுக்கு போகிற ரோடு பாருங்கள், அதனால் ஸ்பீடு பிரேக் நிறையா இருக்குது. ஆனால் ரோடு நல்லாவே இருக்குங்க, ஓகே தான். அந்த கொஞ்சம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் காட்டுமன்னார் கோயிலில் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொந்த ஊர், எங்கள் ஊர் வந்து காட்டுமன்னார் கோயில் பக்கம் குணவாசல் தான் எங்கள் ஊர். அங்கேயே வந்துட்டேன். என்ன பண்ணுறது, ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபேமிலியும் இருக்க மாதிரி சில பல பிரச்சனைகள், அதனால் வந்தாச்சு. நம்ம ஊர் தான் என்றைக்குமே. ஸோ அதனால் இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா குறுக்கு ரோடு வந்துடும், அதுலேருந்து பைபாஸு. ஏற்கனவே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இதே உடையார்பாளையத்துக்கு போகணும்னு சொல்லி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா பாதியில் வந்து மாட்டிக்கிட்டால் சரியான மழை. அதுக்கப்புறம் போகவே முடியல. சரி இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஈவினிங்கே ஆகிடுச்சு. சரி அப்படியே திரும்பி போயிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றும் மழை இல்லை. தான் பார்த்தீங்கன்னா மீன் சுருட்டி குறுக்கு ரோடு. இதில் மேலே இருக்கிற அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா நேராக சென்னை டு கும்பகோணம், கும்பகோணம் டு சென்னை போகிற பைபாஸு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக திருச்சி பைபாஸுங்க. திருச்சி வரைக்கும் அப்படியே ஜம்முன்னு போயிடும், எந்த இஷ்யூவும் இருக்காது. பார்த்தீங்கன்னா பெட்ரோலு நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம், ஆனால் இன்றைக்கி இல்லைங்க, நான் போட்டு 2-3 நாள் ஆச்சு. ஒரு 3 லிட்டரு போட்டேங்க, அதோட ஓடிக்கிட்டு இருக்கு. அது எந்த இடத்துல எப்படி ரிசர்வ் விழுன்னு தெரியல, ஆனால் ரிசர்வ் விழுந்தால் கண்டிப்பாக போட்டுடணும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செலவு இருக்குது. என்னென்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டு மொத்தமாக காலிங்க. லாஸ்ட்டு எட்ஜில் வச்சுருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கண்டிப்பாக செயின் ஸ்ப்ராக்கெட்டு மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கு கண்டிப்பாக நம்ம செலவு வச்சு தான் ஆகணும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா வரும்னு சொல்கிறாங்க ஒரிஜினலு. ஆனால் அது நம்ம சிதம்பரம் இல்லைன்னா மயிலாடுதுறை அது மாதிரி போனோம்னா வாங்கலாம். கும்பகோணம் இப்போதைக்கு நமக்கு வரத்துக்கு வேலை இல்லை. ஜெயங்கொண்டத்தில் அந்த அளவுக்கு கிடைக்குமான்னா டவுட்டு தான் எனக்கு. அதனால் நம்ம அந்த பக்கம் எப்போயாவது போகும்பொழுது செயின் ஸ்ப்ராக்கெட்டை வாங்கி கண்டிப்பாக நம்ம மாற்ற ஆகணும், வேறு வழியே இல்லை. காசே இல்லைனாலும் கடனை உடனே வாங்கியாவது போட்டுருணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இன்ஜின் வேலை தான் இருக்குது ஆஸ் யூஷுவல். என்னோடய வீடியோவை பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அது இப்போதைக்கு நான் பண்ணுறதா இல்லை, ஏன்னா அது ஒரு பெரிய பட்ஜெட் வேணும். கொஞ்சம் நாள் ஆகட்டும், பார்ப்போம், ஓடுற வரைக்கும் ஓட்டும். நான் தான் நம்ம மெக்கானிக்கிட்ட கேட்டேன், என்னண்ணா இது மாதிரி இருக்கேன், என்னென்ன பண்ணலான்னா. ஒன்றும் இல்லை தம்பி, என்ன ஒன்று கொஞ்சம் கரகரன்னு சத்தம் தான் கேட்கும், அதிகமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பார்ப்போம்.
அதை அனுசரித்து ஓட்டிக்கிங்க, மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டாரு. ஆயிலும் பார்த்தீங்கன்னா இன்னும் டேமேஜ் ஆகல, நல்லாவே இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டுங்க, அப்புறம் பார்த்துப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கங்கை சோழபுரத்துக்கு நெருங்கிட்டோம். கங்கை சோழபுரம்லாம் வீடியோலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சுங்க, அது பார்க்காத மக்கள் பாருங்கள். உண்மையாலுமே நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா கங்கை சோழபுரம் ஒரு பெரிய வரலாறு தான். கங்கை சோழபுரம் வந்து பார்த்த மக்கள் நிறைய மக்களுக்கு தெரியும். எங்கே பார்த்தாலும் போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தீபாவளி டைமாக இருக்குல்ல, அதனாலயா என்னன்னு தெரில. ஜெயங்கொண்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது. அது முடிஞ்சு நம்ம லொக்கேஷன் போட்டுக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு பசிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே அடைக்கிற மாதிரியே இருக்குது. ரிசர்வ் விழ போகுது இருக்குது. நமக்கும் பசி தான், ஆனால் நம்ம ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்டுக்கலாம். கைஸ், இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஆச்சுங்க தண்ணி வந்து. நானும் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வழியாக நான் ஜெயங்கொண்டம் போயிருக்கேன், திருச்சி அடிக்கடி போயிருக்கேன். ஆனால் இந்த ஆற்றுல தண்ணியை மட்டும் நான் பார்த்ததே இல்லைங்க. என்ன தான் ரீசனு என்னன்னே ஒன்றுமே தெரியல. ஆனால் நான் சின்ன வயசில் இந்த வழியாக போகும்போது நிறைய டைம் பார்த்துருக்கேங்க. இந்த ஆறு வந்து கரெக்டாக நொம்பி அந்தாண்ட வழியும் ரோட்லலாம் தண்ணி நிற்குங்க மழை டைமில். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிராஃபிக் ஜாம்லாம் ஆகும். ஆனால் ரொம்ப காலமாக இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியே ஃபுல்லாக வருதே இல்லை. என்ன ரீசனே இல்லை, எதுக்காக அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க என்னன்னே ஒன்றும் தெரியல. நான் எப்போ உடையார்பாளையம் போகணுன்னு வண்டி எடுத்தாலும் பாதி தூரத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்துடுது. இன்றைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். மழை இல்லைன்னா கண்டிப்பாக நாம் கண்டினியூ பண்ணுவோம், இல்லைனா நிப்பாட்டிட்டு தான் போகணும். கைஸ், பார்த்தீங்கன்னா மழை நல்லாவே வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. தற்சமயத்துக்கு இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஜஸ்ட் அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம், இல்லைனா ஒரு டீயாவது குடிச்சிட்டு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லாரிஸ்லாம் நிறையா வருது. எப்படி இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அந்தாண்ட போகிறது, போயிடுவோம் எப்படியாவது. ஏன்னா மழை நல்லா வந்துருச்சு. இதுக்கு மேலெலாம் கோபுரம் காலி ஆகிடும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு செத்த நாய் உள்ளங்க, அப்படியே பொல மழை கொட்டி தீர்த்துருச்சு. நல்ல வேலை ஒரு டீ கடை இருந்துச்சு, அங்கே ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 13 கிலோமீட்டர் காட்டுது பல்லவாஸ் அரண்மனை. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அதிசயம் ஆனால் உண்மைங்கிற மாதிரி பாருங்களேன். இந்த ரோட்லேயே மழை பெஞ்சிச்சு, பொலன்னு அடிச்சுப்பிச்சிங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு என்ன ஆனாலும் சரிங்க, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எதுவாக இருந்தாலும் அரண்மனையை போய் பார்க்காம வர்றதே இல்லை. அவரோட சரித்திரங்கள் பதித்த அந்த அரண்மனை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஜெயங்கொண்டத்தை தாண்டிட்டோம். உடையார்பாளையத்துக்கு இன்னொரு 7 கிலோமீட்டர் காட்டுது. பூர்விகா பட்டாசு கடை. பார்த்தீங்கன்னா பட்டாசு தீபாவளி ஃபேமஸ்ஸு. நான் வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே குறுங்குடின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பட்டாசுலாம் தயாரிக்கிறாங்க. நான் அங்கேயே வாங்கிட்டேன். சிவகாசி போய் வாங்குற அளவுக்கு நமக்கு அவ்வளோ பட்டாசு ஒன்றும் தேவையில்லை, அதனால் அங்கேயே வாங்கிட்டேன். நான் அங்கேயும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரீசனபுளாக தான் இருக்கும் ரேட்டு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு 200 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் எடுக்கணும். கைஸ், பைபாஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் காட்டுது. அதுக்குள்ளே 2-3 இடத்துல நிப்பாட்டி கிளம்ப வேண்டியதாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிஷ்வல் நம்ம கேமரா வழக்கம் போல் அவர் வேலையை அவர் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எனிவே, நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 மீட்டரில் தான் இருக்குது. இப்போ உள்ளே வந்துட்டோம், உடையார்பாளையத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த RS100 வச்சுருக்கவங்களுக்கு ஒரு டிப்ஸு கைஸ். என்னென்னா, எனக்கு அது நான் ரீசெண்டாக நான் வந்து பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் அது கிளிக் ஆகிற மாதிரி தெரியுது. பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் டேப்பை எப்போவும் திறக்கும்போது ஃபுல்லாக திறக்காதீங்க, ஆஃப் டேப்பு திறங்க. நான் அதை அந்த பிக்சரில் போடுறேன் பாருங்கள். அது மாதிரி திறந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும், பெட்ரோல் வேஸ்டேஜ் ஆகாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் எனக்கு அது கொஞ்சம் லைட்டாக பழிக்கிற மாதிரி தெரியுது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதை பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா கடத்தருக்குள்ளே வந்துட்டோம், உடையார்பாளையம். இதுதான் கோட்டையாங்க. அடக்கடவுளை என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன இது அநியாயமாக இருக்கு? நான் ஏதோ காடுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என்ன எப்படி பண்ணி வச்சுருக்காங்க? இதில் எங்கே போகிறது, எங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது? அடக்கடவுளே, கோட்டையே காணும். சரி, பார்ப்போம் என்ன தான் இருக்குது, எங்கே இருக்குது என்ட்ரன்ஸ்னு போய் பார்ப்போம். இதுதான் என்ட்ரன்ஸா? இதுதான் என்ட்ரன்ஸ் இருக்குது. அரண்மனை வளாகம் பழுதடைந்துள்ளதால் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை, மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆஹா, சொதப்பிட்டாங்களே கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் அரண்மனையா, எல்லாம் சொதப்பி வச்சுருக்காங்க. நம்ம வந்தால் நேரமாக என்னான்னு தெரியலையே. லக்ஷ்மி விலாஸ். அடடா, அங்கே ஆளுங்க நிற்கிற மாதிரி தெரியுது, கேட்போமா? ஆஹா, வடை போச்சே. சே,
சூப்பர் கைஸ். மொத்தம் சொதப்புன்னு சொதப்பி விட்டது. கைஸ், உடையார்பாளையத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இது என்னோடய கடை கிடையாது, ஆனால் என் பேர் கொண்ட கடை, ரமேஷ் பரோட்டா கடை. பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கன் பிரியாணி, குஸ்கா, பரோட்டா அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குங்க, ஏன்னா நிறைய கூட்டம் அங்கே தான் இருக்குது. ரமேஷ் பரோட்டா கடை கிடச்சிதுன்னா சாப்பிட்டு பாருங்கள் இந்த பக்கம் வரும்பொழுது. ஆனால் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வந்து கடைசியில் அரண்மனையை பார்க்க முடியல. பயங்கரமான ஏமாற்றம். என்ன ஒன்றுனா அவங்க வந்து அங்கேயே போர்டு வச்சுருக்காங்க, இது மாதிரி வந்துட்டு அரண்மனை வந்து இப்போதைக்கு பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது, அதையும் மீறி பார்த்தீங்கன்னா தண்டிக்கப்படுவீர் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. அதனால் இந்த பக்கம் யாரும் வராதிங்க. சப்போஸ் பார்க்க வரீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக திறந்துருக்கா, பொதுமக்கள் பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா அதுதான் நம்ம விசாரித்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது. இதிலேருந்து அவங்க மன்னர் வகைரா அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் அவங்க வீடு கட்டிக்கிட்டு பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஆனால் ஒருவேளை அந்த இடத்த வந்து புதுப்பிக்கலாம், அது என்னன்னு தெரியல. பிற்காலங்களில் அது புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் பார்த்திங்கன்னா நிறைய கருவக்காடு, அதே நிறைய பூச்சிப்பொட்டுலாம் கிடக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சுத்தம் பண்ணாமலும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பக்கத்துலலாம். அதனால் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, நமக்கு வந்தது வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா அதையும் மீறி உள்ளே நுழைஞ்சிங்கன்னா தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல இன்னும் ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாது, அதான் நமக்கு மரியாதை. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே வச்சுருப்பாங்க. ஆனால் ஒன்றுங்க, நமக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாகவே இந்த ஏரியாவுக்கு வரணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க. கடைசியில் என்னால் வர முடியல. அப்படி தடங்களாக வந்து கடைசியில் வந்ததுக்கு நல்ல ஒரு கண்காட்சிங்க. நம்ம கணிப்பு தப்பா போச்சு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்த பார்க்க போகிறோம்னா நமக்கு எவ்வளோ ஆவல் இருக்கும் அப்படிங்கிறது அந்த ரைடருக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏமாற்றம் தாங்க எனக்கு. உண்மையுமே ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம். நீங்கள் எங்கேயுமே வழியே தேட வேணாம் கைஸ். நேராக நீங்கள் வந்து குறுக்கு ரோட்லேருந்து வந்தாலும் சரி, திருச்சிலேருந்து வந்தாலும் சரி, நேராக வந்துக்கிட்டே இருங்க. வரும்பொழுது உடையார்பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு லெஃப்ட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டத்துலேருந்து வரீங்கன்னா ரைட்டு, அதே மாதிரி திருச்சிலேருந்து வரீங்கன்னா லெஃப்ட்டு. அதில் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் தூரம் போன உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாக ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அது உள்ளே போனீங்கனாலே அப்படியே ரைட் சைடில் பாழடைஞ்சு அந்த பில்டிங் இருக்கும். அதுதான் அந்த பேலஸு. ஆனால் அது திறந்துருக்கா என்னங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். ஏன்னா எனக்குமே தெரியாது, இது மாதிரி அடைச்சிருப்பாங்க என்னன்னு தெரியாது. அதை பற்றி யாரும் எனக்கும் தெரியப்படுத்தலை. அதனால் அதை கன்ஃபார்மாக உங்களோட சொந்தக்காரங்க இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த சர்க்கிளில் இருக்காங்கன்னா அதை விசாரிச்சுக்கிட்டு வந்து பாருங்கள். ஸோ பார்ப்போம் கைஸ், அடுத்த ரைடு நம்ம எங்கே போகிறோன்ட்டு. பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, சில இடங்கள் பார்த்திங்கன்னா கம்முன்னு தான் இருக்குது. அதனால் அப்படியே நம்ம பொறுமையாக வந்த வழியாகவே வீட்டுக்கு திரும்பியாச்சு. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சோளம் அறுவடைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகம், அதே மாதிரி கம்பு அதுவும் அதிகம். பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து கடலை. அதே மாதிரி நீங்கள் சோளமும் பார்க்கலாம், நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா காய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய அறுவடை பண்ணுவாங்க. ஏன்னா பணப்பயிர் தான் இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக. இந்த மண்ணுக்கு அது சூப்பராக விளையவும் செய்யுங்க. அதே மாதிரி தேக்கங்கன்று அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகம். ஆரஸ்வதி தோப்பு நிறையா பார்க்கலாம், அதே மாதிரி சவுக்கு தோப்பு நிறையா பார்க்கலாம். எல்லாம் பணப்பயிர் தான். நெல்லுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இந்த பக்கத்துலலாம் பயிர் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகசூல் என்ன தான் இருந்தாலும் அதில் உங்களுக்கு பணப்பயிரை காட்டிலும் அது வந்து உங்களுக்கு பைசா கம்மி தான். பணப்பயிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே அது மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி பைசா கூடும், நார்மலாகவே அது காசு கூட தான் அது. அதனால் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா பணப்பயிர் தான் செய்வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதில் சவுக்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் சவுக்க போட்டிருக்காங்களா, அதுக்கும் அந்தாண்டா ஆரஸ்வதி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆரஸ்வதி போட்டிருக்காங்க. இது மாதிரி விவசாயம் தான் இந்த பக்கம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் வந்துருச்சு. நம்ம அந்த பிரிட்ஜில் நேராக போகணும் ஆக்சுவலாக, ஆனால் நமக்கு பெட்ரோல் வேணுங்கிறதுனால இந்த பிரிட்ஜில் ரைட்டு போவோம். அங்கே தான் ஒரு பெட்ரோல் பம்பு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் சைடு. அதில் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு திரும்ப நம்ம அந்த வழி தான் வந்தாகணும். ஆனால் வேறு வழி இல்லையா, ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் ஆகிடும்.
ஏன் எதுக்கும் போட்டு போமே. இப்போ என்னப்பா பெட்ரோல் வண்டியில் தானே கிடக்க போகுது. கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்கை கண்டுபிடிச்சாச்சு. போட்டுட்டு போவோம் கைஸ். பெட்ரோலை போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசர்வில் வந்து கொஞ்சோண்டு அந்த டேப்பு நான் சொன்ன பாருங்க முன்னாடி, மெயினில் வந்து நீங்கள் அந்த பெட்ரோல் டேப்பை பாதி திறந்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான பெட்ரோல் போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னல. ஆனால் இதே விஷயத்த நீங்கள் ரிசர்வில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு இறங்க மாட்டேதோன்னு தோணுது. இது வந்து இதுவே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் எனக்கு அப்படி லைட்டாக ஃபீல் ஆகுது. ஒரு வேளை அது மாதிரி இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் இதை பற்றி உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு வந்து லைட்டாக அது இன்னும் மைலேஜ் இப்போ அதிகமாக கொடுக்குதுன்னு தோணுது. பார்ப்போம் என்னான்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோலை போட்டது தான், அங்கேருந்து நிப்பாட்டில் ஜஸ்ட்டு வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரோல் போட்டு உடனே கிளம்பியாச்சு. என்ன பண்ணுறது, ஏமாற்றமான நாளாகிடுச்சு இன்றைக்கி. மழையையும் மீறி போய் எப்படியாவது பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா கடைசியில் சொதப்பிடுச்சிங்க இன்றைக்கி. ஓகே கைஸ், என்னத்த சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனிவே கைஸ், வீரனுக்கு வெற்றியின் தோல்வியும் சகஜங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்துக்க வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வீடியோ எதுக்கு அங்கேயே முடிச்சுக்கிட்டேன்னா, இது கொஞ்சம் ரோடு நல்லா இருக்காது. நான் வரும்போதே சொன்ன பாருங்க, அந்த ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்க, அந்த பிரிட்ஜ் வரைக்கும் நல்லா இருக்காது, இப்படி தான் மோசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.